இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். மக்களாட்சி வருது. நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலையே. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் தொகுதியில் திமுக சார்பில் சிட்டிங் எம்எல்ஏவாக இருந்த மனோஜ் பாண்டியன் போட்டியிடுகிறார். இவர் கடந்த சட்டசபை தேர்தலில் இதே ஆலங்குளம் தொகுதியில் அதிமுக சார்பில் களம் இறங்கி வென்றவர். அதிமுக தலைமையில் ஏற்பட்ட மோதலின் போது பன்னீர்செல்வம் ஆதரவாளராக செயல்பட்டார். தேர்தல் நெருங்கிய நேரத்தில் திமுகவுக்கு தாவினார். அவருக்கு இதே ஆலங்குளத்தில் சீட் கொடுத்தது திமுக. கடந்த முறை அதிமுகவுக்கு ஓட்டு போடுங்கள் என்று வீடு வீடாக கேட்ட மனோஜ் பாண்டியன் இந்த முறை அதே தொகுதி மக்களிடம் திமுகவுக்கு ஓட்டு போடுங்கள் என்று பிரச்சாரம் செய்து வருகிறார். இதுவே தொகுதி மக்களிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் ஆலங்குளம் தொகுதி திமுகவில் உட்கட்சி பூசலும் பூகம்பம் போல் வெடித்துள்ளது. சமீபத்தில் திமுகவின் கடையம் தெற்கு ஒன்றிய செயலாளர் ஜெயக்குமார் மனோஜ் பாண்டியனுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கினார். மனோஜ் பாண்டியன் தனக்கு உரிய மரியாதையை தரவில்லை என்றும் தனது கட்டுப்பாட்டில் இருக்கும் ஒன்றியத்தில் வேறு நபர்களை வைத்து தேர்தல் வேலை பார்ப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். கடையம் தெற்கு ஒன்றிய பகுதியில் மனோஜ் பாண்டியனுக்கு ஓட்டு கேட்கும் வகையில் நடந்த சுவர் விளம்பரம் வரையும் பணியை இடையில் புகுந்து தடுத்து நிறுத்தினார் ஜெயக்குமார். பெயிண்ட் டப்பாக்களை காலால் எட்டி உதைத்தார். வேலை செய்தவர்களை திட்டி அனுப்பினார். யார் உங்களை வரைய சொன்னா, உடனே இங்கிருந்து போகல என்று விரட்டி அடித்தார். இந்த வீடியோ தீயாக பரவி பரபரப்பை ஏற்படுத்தியது. ஏற்கனவே கடையம் தெற்கு ஒன்றிய செயலாளர் மனோஜ் பாண்டியனுக்கு எதிராக திரும்பிய நிலையில் இப்போது வடக்கு ஒன்றிய செயலாளர் மகேஷ் மாயவனும் அதிர வைத்துள்ளார். திமுக நிர்வாகிகளை புறம் தள்ளிவிட்டு அதிமுகவினருடன் சேர்ந்து மனோஜ் பாண்டியன் பிரச்சாரம் செய்வதாக கூறி தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அந்த கடிதத்தில் திமுக நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் சுயமரியாதையுடன் மனோஜ் பாண்டியன் நடத்துவதில்லை, அதிமுகவினரை உடன் வைத்துக் கொண்டு என்னை பணி செய்ய விடாமல் தடுக்கிறார். கானாவூர் பகுதியில் பிரச்சாரம் நடந்தபோது அவருடன் வாகனத்தில் ஏறி நின்று ஓட்டு கேட்டேன். அப்போது என்னை ஒருமையில் தரக்குறைவாக பேசினார். பிரச்சார வேனை விட்டு கீழே இறங்கும்படி அவமானப்படுத்தினார். கட்சி தலைமைக்கு கட்டுப்பட்டு பொறுமை காத்தேன். சற்று நேரத்தில் மேட்டூர் கிராமத்தில் ஓட்டு கேட்டபோது என்னை பாதியிலேயே பிரச்சார வேனிலிருந்து கீழே இறக்கிவிட்டார். அதிமுகவினரை உடன் வைத்துக் கொண்டு என்னை அவமானப்படுத்திவிட்டார். சுயமரியாதையை இழந்து இனியும் வேலை செய்ய முடியாத நிலையில் ராஜினாமா செய்கிறேன் என்று மகேஷ் மாயவன் கூறியுள்ளார். உள்ளாட்சி தேர்தலில் கடையம் ஒன்றியம் திமுக வசம் போனது. திமுகவுக்கு செல்வாக்குமிக்க ஒன்றியத்தில் 2 முக்கிய ஒன்றிய செயலாளர்கள் வேட்பாளருக்கு எதிராக திரும்பியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே ஆலங்குளம் அருகே மருதம்புத்தூரில் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை திமுகவுக்கு எதிராக மற்ற கட்சிகள் தீவிரமாக எடுத்து அரசியல் செய்கின்றன. பனையேறும் தொழிலாளியை சுட்டுவிட்டார்கள், இதற்கு திமுக தான் காரணம் என்று அதிமுக, நாம் தமிழர், தாவேக ஆகிய 3 கட்சிகளும் தீவிரமாக பிரச்சாரம் செய்கின்றன. அதேபோல் ஆலங்குளத்தில் களமிறங்கிய ஹரிநாடார், ராக்கெட் ராஜா ஆகியோரது வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டன. கடந்த தேர்தலில் இவர்கள் 2 பேரும் ஒரே அணியாக செயல்பட்டனர். பனங்காட்டுப்படை என்ற கட்சி சார்பில் ஹரிநாடார் சுயேட்சையாக களம் இறங்கினார். 37,724 ஓட்டு வாங்கி அதிர வைத்தார். அந்த தேர்தலில் திமுகவின் பூங்கோதை தோல்வியடைந்தார். 74,153 ஓட்டு வாங்கி மனோஜ் பாண்டியன் வெற்றி பெற்றார். 18% ஓட்டை ஹரிநாடார் பிரித்ததுதான் திமுகவின் பூங்கோதை தோல்வியடைய காரணமாக அமைந்தது. ஆனால் இந்த முறை ஹரிநாடார், ராக்கெட் ராஜா என 2 பேரின் மனுக்களுமே தள்ளுபடியாகிவிட்டன. இதற்கு மனோஜ் பாண்டியன் தான் காரணம் என்று ராக்கெட் ராஜா தரப்பு குற்றம் சாட்டி வருகிறது. பனை தொழிலாளியை துப்பாக்கியால் சுட்ட சம்பவமும் ஹரிநாடார், ராக்கெட் ராஜா மனுக்கள் தள்ளுபடியான விவகாரமும் ஒரு குறிப்பிட்ட சமூக இளைஞர்களிடம் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த சமூகம்தான் ஆலங்குளம் தொகுதியில் பெரும்பான்மையாக இருக்கிறது. எனவே கடந்த முறை பூங்கோதைக்கு ஏற்பட்ட நிலைமை இந்த முறை மனோஜ் பாண்டியனுக்கு நேரக்கூடும் என்று அதிருப்தி திமுகவினர் சொல்கின்றனர்.